ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்களோட ராட்ஸ் பேசுகிறேன். இன்னைக்கு ராட்ஸ் கலாட்டாவில் இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது என்னோட ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன் அண்ட் இது வந்து என்னோட பர்த்டே பேஷ். ஓகே, செலிப்ரேஷன் vlog தான் இது. என்னன்னா, நான் வந்து லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க. இது மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ. லாங் வீடியோ வந்து நான் பண்ணுறதே இல்லை. நான் வந்து இப்போ ஃபுல்லாக ஷார்ட்ஸு தட் டூ லைக் என்ன சொல்கிறது, ஃபுல்லாக காமெடிக்குள்ளே இறங்கிட்டேன். அந்த மாதிரி கிச்சன் வீடியோஸு, அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோஸ் எதுவுமே போடுறதில்ல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக போடுறேன் இனிமேல். இந்த மாதிரி எந்த செலிப்ரேஷன் வீடியோஸ்னாலும் நான் போடுறேன். அதை தவிர வந்து கிச்சன் நான் ஷார்ட்ஸில் வந்து குக்கிங் வீடியோஸு எல்லாமே நான் இனிமேல் ஆட் பண்ணுறேங்க. ஸோ இது என்னோட பர்த்டே 10th of May. ஸோ என்னோட பர்த்டே அன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான பர்த்டே இதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வருஷம் பர்த்டேவே எனக்கு ஸ்பெஷல் தான். ஏன்னா சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா, நான் பிறந்ததுலேருந்து எனக்கு கண்டிப்பாக கேக் கட்டிங் பண்ணியிருக்கோம். எங்கள் அப்பா அம்மா அண்ணா எல்லாருமே சேர்ந்து எனக்கு கேக் கட்டிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சப்பி என் ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் என் குழந்தைங்க பிறந்தோன்னா ஆயுஷுத்தா கிரனே என்னோட பசங்க எல்லாரோட சேர்ந்து கேக் கட்டிங் பண்ணியிருக்கேன். எங்கள் அண்ணா, என்னோட அண்ணா ஒய்ஃப் அண்ணா அருண், அண்ணா ஒய்ஃப் ரத்தி அண்ட் பசங்க நிவாஷினி அண்ட் விதுலா அவங்களோட சேர்ந்து எப்போவுமே பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். எங்கள் அப்பா அம்மா என்னை வந்து வருஷம் பிளஸ் பண்ணி எனக்கு வந்து அவங்க வந்து எப்போவுமே பைசா கொடுப்பாங்க, கிஃப்ட் கொடுப்பாங்க. அண்ணாவும் எனக்கு வந்து எப்பயுமே வந்து பைசா கொடுப்பான். அதுக்கப்புறம் அண்ணா பசங்க, அதுக்கப்புறம் அண்ணா ஒய்ஃப் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுவோம். ஹஸ்பண்ட் கேட்கவே வேண்டாம், ஸ்ரீராம் சப்ரேஷ் சபின்னு தான் கூப்பிடுவேன். ஸோ சப்பி வந்து எனக்கு ட்ரெஸ்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸு கேக்கு எல்லாமே எப்போதும் போல் உண்டு. ஸோ இதெல்லாமே எப்போவுமே இருக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் இது எல்லாமே இருக்கும். பட் இந்த வருஷம் எனக்கு என்ன ரொம்ப ஸ்பெஷல்னா, குழந்தைங்கள்லாம் வந்து நான் தூக்கி வளர்த்த குழந்தைங்கள்லாம் பெரியவங்களாயிட்டு இந்த தடவை அவங்க எனக்கு கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் சரி, இல்லை என்னோட ஃபேமிலி வெல் விஷர்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் போய் பர்த்டே கேக் வாங்கி கொடுக்கறது, கேக் கட் பண்ணுறது, இல்லை அவங்களுக்கு வீட்டுக்கு அனுப்புறது, இந்த மாதிரி செலிப்ரேஷன் வந்து நான் பண்ணுவேன். இந்த தரம் பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியாக நான் பார்த்து வளர்ந்த குழந்தைங்க எல்லாமே வந்து எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்து என்னை விஷ் பண்ணி தே மேட் மை டே. என்னோட பெரியவங்க கேட்கவே வேண்டாம், எங்கள் அப்பா அம்மாவாக இருக்கட்டும், எங்கள் அண்ணாவாக இருக்கட்டும், எப்போதும் போல் அவங்களோட பிளெஸிங்ஸு எனக்கு வந்து கொடுத்தாங்க. என்னோட அண்ணா ஒய்ஃப் வந்து ஷீ இஸ் மோர் லைக் மை சிஸ்டர். நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் சொல்லணும். எப்போதுமே எந்த ஒரு விஷயம்னாலும் என்னோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவாள். அதுக்கப்புறம் என்னோட அண்ணா பசங்க, என் பசங்க எல்லாமே ஒன்று தான். ஸோ அவங்களும் என்னோட செம்ம செலிப்ரேஷனில் இருப்பாங்க. இந்த தடவை டு ஆட் ஆன் என் ஹஸ்பண்டோட கசின்ஸு. ஸோ அதை பார்த்தீங்கன்னாக்கா பாலு அவனும் வந்திருந்தான். சைலேஷ் அவன் கொஞ்சம் பிஸியாக இருந்தான், அவன் கொஞ்சம் ஒர்க்குக்கு போகிறதுனால. அதனால் அவனால் வந்து இந்த செலிப்ரேஷனில் கலந்துக்க முடியல. ஆனால் செப்பரேட்டாக வந்து என்னை பார்த்து கிஃப்ட் கொடுத்துட்டு, அவனும் ரேஷ்மியும் சேர்ந்து கிஃப்ட்டு, அவங்க 2 பேருமே பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், அவங்க வந்து கிஃப்ட்டு கொடுத்துட்டு என்னை விஷ் பண்ணிவிட்டு போனான். பாலு வந்து ஹி வாஸ் பார்ட் ஆஃப் த அக்கேஷன். அவனும் எனக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு வந்தான். அப்படியே அவனும் வந்து இந்த ட்ரீட்டில் இருந்துட்டு அவன் போனான். ஸோ எல்லாம் சேர்ந்து இவங்க எல்லாமே குட்டி குட்டி குழந்தைங்களாம், நாங்கள் பார்த்த குழந்தைங்க இன்றைக்கி பெருசாகிட்டு எங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப அமேசிங்காக இருந்தது. என் பசங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து கொலாக்ட் பண்ணி என் பையன் ஆர்ட்லாம் வரைஞ்சி அவன் கொடுத்து ரொம்ப ஃபன் ஃபீலிங்காக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது பர்த்டே. எப்பயும் கேட்கவே வேண்டாம், நமக்கு வந்து பிளெஸ்ஸிங்ஸு விஷஸ்ஸு இதான் ரொம்ப முக்கியம். டு ஆட் ஆன் என்னோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், என் நெய்பர்ஸ் இவங்களை தவிர என்னோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸு, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எக்கச்சக்கமான பேர் என்னை விஷ் பண்ணாங்க மெசஞ்சரில். அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப்பில் எக்கச்சக்கமான மெசேஜஸ் எனக்கு வந்தது. ரொம்ப 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 சந்தோஷம். இன்ஸ்டா ஐடியில் எல்லாத்துலேயுமே எல்லாருமே என்னை விஷ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதே மாதிரி எல்லாரும் என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் சப்போர்ட் பண்ண எனக்கு நல்ல லைக் என்ன சொல்கிறது, என்கரேஜிங்காக இருக்கும். நான் நிறையா வீடியோஸ் இந்த மாதிரி போடுறேன். அதை தவிர பார்த்தீங்கன்னா, கிஃப்ட்ஸ் மட்டுமானா இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன் வந்து அதான் 600 பீட்சா சொன்னேன், அது கேக்கெல்லாம் வச்சு இது பண்ணோம். செகண்ட் டே அது வந்து என்னோட பர்த்டே அஸ் வெல் அஸ் மை ஸ்டார் பர்த்டே. ஸோ அன்னைக்கு ஃபுல் டிவோஷனல், ஏன்னா சனி மகா பிரதோஷம். ஸோ அதனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, கோவில் போகிறது, அதுக்கப்புறம் வந்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறது, வீட்டில் ஃபுல்லாக பூஜை எல்லாம் புனஸ்காரம் இதெல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட் டே, அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து வி வென்ட்
ஃபார் அ ட்ரீட். ஸோ அது எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோலிங்கநல்லூர். இது வந்து ப்ரமோஷனல் வீடியோவோ ஸ்பான்சர்ஷிப்போ கிடையாதுங்க. த பேர்ல் பிளாக் பேர்ல் அப்படின்னு சொல்லிட்டு ஷோலிங்கநல்லூரில் ஒரு ரெஸ்டாரண்ட்டு. இது பைரேட் அந்த தீம் வச்சு ஒரு ரெஸ்டாரண்ட், ரொம்ப அவசமாக இருக்கும் ஆம்பியன்ஸு. ஸோ அங்கே போயிருந்தோம். ஒரு பஃபெட் டின்னருக்கு தான் போயிருந்தோம். ஸோ நாங்கள் 10 பேர், அப்பா அம்மா அண்ணா ஃபேமிலி, அதுக்கப்புறம் பாலு எங்களோட ஜாயின் பண்ணியிருந்தான். நாங்கள் எல்லாம் போயிட்டு அங்கே ஒரு குட்டி கேக் கட்டிங் செலிப்ரேஷன் அண்ட் பஃபெட் டின்னர் பார்த்துருப்பீங்க நீங்கள் வீடியோவில். போயிட்டு அன்றைக்கி செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்தோம். ஸோ ஃபன் ஃபில்டு. மெயினாக என்னென்னா இதில் மெயினாக என்னென்னா அன்னைக்கு பர்டிகுலர் டே மதர்ஸ் டே. ஸோ ரொம்ப ஸ்பெஷலான டே. என்னென்னா இந்த மதர்ஸ் டே அன்னைக்கு அந்த பர்த்டே பேஷ் வச்சது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணோம் அன்றைக்கி. லைக் என்ன சொல்கிறது, என் பர்த்டே தவிர மதர்ஸ் டே இருந்ததுனால ஹாப்பி மதர்ஸ் டே டு ஒன் அண்ட் ஆல். எல்லாருக்குமே மதர்ஸ் டே விஷஸ்ஸு. மதராக இருக்கிறவங்களுக்கும் சரி, மதர் ஆக போகிறவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே என்னோட மதர்ஸ் டே விஷஸ். எல்லாருமே மதர்ஸ் டே அன்னைக்கு ஹாப்பியாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறையா வீடியோஸில் நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு காமிக்கணும், சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஆசை இருக்குது. ஆனால் ஒரு வீடியோலையும் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் ஒன்று கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நான் நிறையா பேசுவேன். நான் நிறையா பேருக்கு நிறையா விஷயங்கள் கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் நிறையா சொல்லும்போது அவங்க வாழ்க்கை மாதிரி இருக்குது. எல்லாருமே பாசிட்டிவாக இருக்காங்க, மென்டலி ஃபிசிக்கலி ஸ்ட்ரென்தன் ஆகிருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த மதர்ஸ் டே அன்றைக்கி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னென்னா, உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, இது ஏதோ ஒரு சாப்பாடு சொல்வீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு ட்ரெஸ் சொல்லுவீங்க, அந்த மாதிரி சொல்லுவீங்க. ஆனால் இன்காமன் உங்களுக்கு ஒரு எல்லாம் யார்கிட்ட கேட்டாலுமே யாரை பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் பேரண்ட்ஸை சொல்லுவாங்க, மதர் அண்ட் ஃபாதர் சொல்லுவாங்க. அதில் நிறையா பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்சனல் சாய்ஸாக மதர் இருப்பாங்க. ஏன்னா நிறையா விஷயத்தில் அவங்கள பாதுகாப்பாங்க, பேம்பர் பண்ணுவாங்க. அப்பானா ஒரு கோவத்தில் லேசாக திட்டுவார். அது எல்லாருக்கும் காமன் கிடையாது. எங்கள் அப்பாலாம் என்ன திட்டவே மாட்டார். ஸோ அந்த மாதிரி சில பேர் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் மதராக இருக்கும்போது எந்தெந்த விஷயத்துக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமோ, எந்தெந்த விஷயத்துக்கு நீங்கள் லீனியண்ட்டாக இருக்கணுமோ இருந்து தான் ஆகணும். இப்போ நானும் ஒரு மதர் தான். நான் வந்து